ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் EVKS இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் EVKS இளங்கோவன் காலமானதை தொடர்ந்து அவரது உடலானது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலுக்கு தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். தமிழரசி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் உடல்நலக் குறைவு நேற்று உயிரிழந்தார். நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மணப்பாக்கத்தில் உள்ள EVKS இளங்கோவன் இல்லத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதே போல அமைச்சர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மறைந்த இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இன்று தமிழக அரசு சார்பில் மறைந்த EVKS உடலுக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் முதலமைச்சர் தற்போது மணப்பாக்கத்தில் உள்ள EVKS இளங்கோவன் இல்லத்திற்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். உடன் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியம், பொன்முடி, முத்துசாமி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடன் இருக்கின்றனர். ஸ்ரீராம், மறைந்த EVKS இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். தமிழரசி, இன்று மாலை அவருடைய உடலானது தகனம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அரசு மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு? உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று EVKS இளங்கோவன் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவருடைய உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அதற்கான இறுதி சடங்குக்கான நிகழ்வுகள் மாலை 3 மணிக்கு மேல் துவங்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அவர் ஆற்றிய பணிகளை அங்கீகரிக்கும் விதமாக அரசு மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி.